மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அங்க இருந்து ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எல்லாருடைய பேரும் இருக்கும். அல்லேலூயா. இது மனுஷருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது, மனுஷருடைய மத்தியில இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக. அல்லேலூயா. இரண்டாவது மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது அவர் தேவனுடைய குமாரனாக, அதாவது தேவனுடைய சத்தம் இல்ல தேவனுடைய வார்த்தை என்று வைத்துக் கொள்ளலாம், அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மூன்றாவது யோவான்ல ஆரம்பிக்கும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் உலகமே உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது அநாதி தேவனாக இருக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. சோ 3 விதமான சுபாவங்கள், முதலாவது மனுஷகுமாரனாக இருக்கிறதை, இரண்டாவது தேவனுடைய குமாரனாக இருக்கிறதை, மூன்றாவது அநாதி தேவன், அதாவது உலக துவக்கத்துக்கு முன்பதாகவும் அப்புறம் உலக முடிவுகளையும் அவர் ஆதி மந்தமுமாக இருக்கிறதை அங்க காண்பிப்பார். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் எல்லாமுமா இருக்கிறார். அல்லேலூயா. வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லாமும் நமக்கு உதவி செய்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. நம்ம எப்போ அவரை மட்டுமே நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல நமக்கு மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல யாரை காட்டிலும் நம்ம அவரை நேசிப்பதுதான் முதல்ல தகுதியானது. அல்லேலூயா. அவரை நேசிக்கும் பொழுது நம்ம மற்றவர்களையும் கண்டிப்பாக நேசிப்போம். அல்லேலூயா. இதுவே மற்றவங்களை நம்ம முதல்ல நேசிக்கும் பொழுது அவங்கள நம்ம கடவுள் மாதிரி வச்சுப்போம். அவங்க ஒரு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்கனாலோ இல்ல அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களோ நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துக்கு பிடித்த மாதிரியே நடந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சகலத்தையும் படைத்தவர், அவருக்காக தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியும் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும், யார்கிட்ட க்ளோஸா இருக்கக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எங்க வரணும் என்று எல்லாம் அவர் சொல்லி தருவார். அல்லேலூயா. கடைசியாக நாம் அவர் இடத்துல தான் போக போறோம். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், தேவடைய குமாரனாக இருந்தார், அடுத்து அநாதி தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.